ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5000 வருடம் முன்பு இந்த பூலோகத்தில் அவதரித்து பல லீலைகள் புரிந்தார். இப்போதெல்லாம் பகவத்கீதையில் கூறியுள்ளார், இப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி ஓங்குகிறதோ இப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் சாதுக்களை பாதுகாப்பதற்காகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார். முக்கியமாக அசுரரை அழிப்பதை விட தனது பக்தர்களை, சாதுக்களை, நல்லவர்களை பாதுகாப்பதற்காகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முக்கியமாக தோன்றுகிறார். இந்த கிருஷ்ண லீலையில் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல அற்புதமான லீலை செய்துள்ளார். மேலும் அவர் தோற்றமே மிகவும் அற்புதமானது. பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்தில் கூறுகிறார், ஜென்ம கர்மஸ்ய மே திவ்யம், அதாவது என்னுடைய செயல்களும் என்னுடைய தோற்றமும் திவ்யமானது என்பதை எவன் ஒருவன் அறிகிறானோ அர்ஜுனா, அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் அவன் ஆன்மீக உலகத்தை அடைகிறான், இந்த உலகத்துக்கு திரும்பி வருவதில்லை என்று கூறுகிறார். கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா முதலில் வசுதேவரோட அவர் இதயத்தில் தான் பரமாத்மா பகவான் தோன்றுகிறார். அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 4 கை ரூபத்தில் வசுதேவருக்கும் தன் தாயான தேவகிக்கும் 4 கை நாராயண் ரூபத்தில் பகவான் காட்சி அளிக்கிறார். அதற்கு பின்பு வசுதேவர் இதயத்தில் தோன்றுகிறார். அதற்கு பிறகு தேவகி மாதாவோட கற்பத்தில் தோன்றுகிறார். இவ்வாறு ஒரு சாதாரண குழந்தை போல் அல்லாமல் பகவான் முதலில் அவர்களுக்கு தர்சனம் கொடுத்துவிட்டு நான் ஒரு தெய்வீகமான குழந்தை என்பதை பகவான் முதலிலே காட்டிவிட்டார். இந்த மாதிரி பகவானோட பிறப்பு மிக மிக திவ்யமானது. அவர் தோன்றும்போது பார்த்தீங்கன்னா 33 தேவர்களும் பிரம்மா, சிவா அனைவரும் வணங்கி விட்டு சென்றார்கள். மேலும் அவர் அவதாரம் எடுத்து வசுதேவர் யோகமாயா, அதாவது பகவானுக்கு 3 வகையான சக்திகள் உள்ளது. அந்தரங்க சக்தி, அது ஆன்மீகமான செயல்களுக்கு உதவி புரிகிறார்கள் பகவான் லீலைக்காகவும். தெய்வீகமான சக்தி அது. இன்னொன்று மாயா சக்தி, யோக மாயா. நம்ம மாயோட சக்தி கீழே இருக்கிறதுனால நம்ம குழப்பம், கவலை, துக்கம், பசி, தாகம், தூக்கம் இதுக்கெல்லாம் உட்பட்டிருக்கும். ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டது அந்தரங்க சக்தி. அந்த ஒரு யோகமான சக்தினால் வசுதேவர் அங்கே ஜெயிலிருந்து அனைவரையும் செயலிழந்து விடுகிறார்கள். அங்கிருந்து கோகுலத்துக்கு கிருஷ்ணரை மாற்றுகிறார். பின்பு பார்வதி தேவி அவங்கள இங்கே கொண்டு மாற்றி வச்சு விடுகிறார். யசோதமாவுக்கும் நந்த மகாராஜுக்கும் கிருஷ்ணர் தோன்றிய போது அங்கே நந்த மகாராஜா கோகுலத்தில் அனைவருக்கும் என்ன பண்ணுறார், பல தானங்களை, பசுக்களையும் ஆபரணங்களையும் பொருட்களையும் தானமாக பலருக்கு வழங்குகிறார் பரிசாக. மேலும் ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளது, கிருஷ்ணர் தோன்றிய போது அங்கு உள்ள அனைத்து கோபியர்கள், கோபாலர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா விருந்தாவனவாசிகள் வெண்ணெயை எடுத்து ஒருவர் மேல் ஒருவர் அடித்து கொண்டார்கள். அப்படி அவங்க வீசி விளையாண்டு அவங்க ஒரு சந்தோஷத்தில், ஆனந்தத்தில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு அவர்கள் பசுக்கள் வந்திருக்கார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் செழிப்பாக என்பது ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு பகவான் தோன்றிய தினம் மிக மிக ஒரு ஆனந்தமாக அனைவரும் கொண்டாடினார்கள். மேலும் கிருஷ்ணர் இல்லாத அதாவது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது, விருந்தாவனத்தில் பெரிய பெரிய கோசாமிகள் கூறுகிறார்கள், கிருஷ்ணர் இன்றளவும் அந்த விருந்தாவனத்திலிருந்து ஒரு அடி எடுத்து கூட வெளியே வைப்பதில்லை. கிருஷ்ணரோட அம்சம் வாசுதேவ கிருஷ்ணர் தான் துவாரகா, மதுரா போன்ற இடங்களில் லீலை புரிகிறார் என்று. இன்றளவும் விருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், யசோதா மாதா, மேலும் கோபர்கள், கோபியர்கள், அங்கே உள்ள மரங்கள் எல்லாமே ஆன்மீக உலகமாக கருதப்படுகிறது. உபதேசமிர்தம் என்னும் நூலில் ரூபகோசாமி விருந்தாவனத்தில் 500 வருடத்துக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மகாத்மா அவர் எழுதியுள்ளார். அதாவது வைகுண்டத்தை விட மேலோகத்தில் உள்ள ஆன்மீக வைகுண்ட லோகத்தை விட இந்த விருந்தாவனம் மிக மிக உயர்ந்தது.
யாரெல்லாம் வந்து தற்போது இந்த உத்தரப்பிரதேசத்தில் மதுரா மாவட்டத்தில் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவருக்கெல்லாம் மேலோகத்தில் உள்ள சொர்க்கவாசிகள், பிரம்மலோகம், ஆன்மீலோகம் அனைவருக்கும் நம்ம இந்த பூமியில் இருந்தால் கூட அந்த விருந்தாவனத்தில் யாரெல்லாம் வந்து உள்ளே நுழைகிறாங்களோ அவங்க 4 கை ரூபத்தில் தான் தெரிவாங்களாம். எப்படின்னா நம்ம பெருமாள் விஷ்ணு கோயிலுக்கு போகும்போது ஜெயன் விஜயன் தோரக பாடகர் வாசல் நிற்கிறவங்க இருப்பாங்க. அதை மாதிரி 4 கை ரூபத்தில் தான் நாம் அனைவரும் வந்து தெரிவோமோ. மேல்லோகத்தில் உள்ள அந்த சொர்க்கவாசிகள், இந்திரன், சந்திரன், அனைவருக்குமே நம்ம 4 கை ரூபத்தில் தெரியும். இன்றளவும் இந்த விருந்தாவனம் வந்து ஆன்மீக லோகமாக கருதப்படுகிறது. யார் ஒருவருக்கு வந்து தூய பக்தி இருக்கிறதோ அவங்களால வந்து அதை பார்க்க முடியும். தூய பக்தர்கள் கூறியுள்ளார்கள், பெரிய பெரிய மகான்கள் கூறியுள்ளார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இன்றளவும் நித்தியமாக டெய்லி வந்து லீலை செய்து வருகிறார். நம்மளுடைய கண்கள் வந்து திவ்யமானதாக இல்லை. நம்ம இதயத்தில் வந்து பல அழுக்குகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம அதை காண முடியவில்லை. இப்போ வந்து பகவான் இன்றளவும் விருந்தாவனத்தில் லீலை செய்வதால் கிருஷ்ணர் அப்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்றும் வந்து விருந்தாவனத்தில் லீலை செய்து வருகிறார். அதனால் நம்ம விருந்தாவனத்துக்கு ஒரு முறையாவது வந்து நம்ம அனைவரும் தரிசனம் செய்ய வேண்டும். இங்கே இன்னும் பகவான் லீலை செய்த இடம் யமுனா நதி இருக்கிறது, கோகுலம் இருக்கிறது. அவர் செய்த பல லீலைகள், கால் இனத்தனம் ஆடினது, வெண்ணெய் திருடிய இடம், கிருஷ்ணரை உருளை கட்டி போட்ட இடம், அவர் மண் சாப்பிட்ட இடம், இப்படி பல லீலைகள் புரிந்த இடம்லாம் இன்றளவும் வந்து விருந்தாவனத்தில் உள்ளது. அங்கே வந்து தரிசனம் செய்வதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருணை கிடைக்கும். மேலும் சப்போஸ் வர முடியாதவர்கள் இந்த கலியுகத்தில் பகவான் வந்து நாம ரூபத்தில், அதாவது ஹரே கிருஷ்ணான் பேர், அந்த பேரிலே பகவான் இருக்கிறார். ராதாராணியே வந்து ராதாராணி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட உயர்ந்த பக்தை. அவங்க அந்த கலியுகத்தில் 500 வருஷம் படி சைதன்ய மகாபிரபுவோட மனநிலையில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதரித்து ராதா கிருஷ்ணாவை இணைந்து அவதரித்துள்ளார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த பகவான் நாமத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்வதால் நாம் கிருஷ்ணரை உணர முடியும். மேலும் ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய மகான்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியோட குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் அவர் என்ன கூறுகிறார் என்றால், யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை யாரெல்லாம் வந்து வாயினால் பாடி அதை சொல்லி வந்து நம்ம காதில் வந்து நம்ம கவனமாக கேட்குறோமோ, மிகுந்த கவனத்துடன் பக்தியுடன் நம்ம கேட்கும்போது ராதாகிருஷ்ணா வந்து நம்ம நாக்கில் வந்து நடனம் ஆடுகிறார்கள். அந்த நாமத்திலே பகவான் கிருஷ்ணர், ராதாராணி இருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு பகவான் நாமத்தில் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோமோ, அவர் நினைக்கிறோமோ, அவரை பற்றி கேட்குறோமோ, அவரை பற்றி நம்ம வந்து உரையாடுறது எல்லாமே வந்து நம்மளை கிருஷ்ணனோட தொடர்பு கொள்ளும், விருந்தாவனத்துக்கு நம்மளை கூட்டி செல்லும். அதனால் வந்து பகவான் நாமம் அதிகமாக சொல்வதும் பகவான் புகழை கேட்பதும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நாம் வந்து மற்ற காரியங்கள் இருந்தால் விட கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்காவது கிருஷ்ணனோட கோயிலுக்கு, இந்த இஸ்கான் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா கோயில் சென்று பஜனை கேட்பதும், அங்கே உள்ள உபன்யாசத்தை கேட்பதும், பிரசாதம் எடுத்துக்கொள்வது மிக மிக ரொம்ப நம்மளை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது. பகவான் வந்து நமக்காக தான் நாம் அனைவரும் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வைத்திருந்தார். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நாள் வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா.